ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு செட் ஆஃப் கோடு வந்து நிறைய இடங்களில் தேவைப்படும். இப்போ ஒரு 10 லைன் கோடு வந்து இருக்குது அப்படின்னா, அந்த 10 லைன் கோடை நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கால்குலேஷனை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணுற வேல்யூ ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். ஆனால் செட் ஆஃப் கோடு வந்து அதே தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தேவைப்படுற இடத்துலலாம் அந்த 10 லைன் கோடை எடுத்து திரும்ப திரும்ப நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எழுதி வச்சுக்குவோம். எங்கெங்கெல்லாம் அந்த கோடு தேவைப்படுதோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அந்த கோடு வந்து வேலை செய்யும். ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல அந்தந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸை மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்லேருந்து அந்த கோடுக்கான அவுட்புட்டை எடுத்துக்க முடியும். அப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க கோட் ரிப்பீட்டேஷனை வந்து குறைக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான நேமாக நான் அடிஷன் அப்படின்னு வைக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு நேம் வச்சதுக்கப்புறம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் கர்லி பிரேசிஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அதுக்குள்ளே என்ன கோடெல்லாம் வரணுமோ அது இந்த கர்லி பிரேசிஸ்க்குள்ளே நம்ம கொடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல இனிஷியலாக வெறும் கன்சோல் மட்டும் கொடுக்குறேன். மை ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து டைரெக்டாக நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் வந்து ஆகாது. இந்த ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்போ டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணிக்குவோம். ஃபைல் ரன் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு அந்த கன்சோலை வந்து நமக்கு எதுவுமே காட்டவே இல்லை. திரும்ப நம்மளோட ஃபைல் பாத் வந்து வந்துருச்சு. ஏன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கிற கன்சோல் வந்து நமக்கு இங்கே டெர்மினலில் வரல அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனோட கோட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வேணாலும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். கால் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த ஃபங்க்ஷனோட பேர் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் சிம்பிள் பரந்தசிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் ஆனதுனால நமக்கு கன்சோல்குள்ளே என்ன கொடுத்துருந்தோமோ அதை வந்து நமக்கு இங்கே டெர்மினல் எடுத்துகிட்டு வந்துருச்சு. அப்போ இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லைன் பை லைனாக ரீட் பண்ணிட்டு வந்து வரும். அப்படி ரீட் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் இருந்தால் அதை ரீடே பண்ணாது, அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். அண்ட் அந்த ஃபங்க்ஷனை ஏதோ ஒரு இடத்துல கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்கே கால் பண்ணுறாங்களோ அந்த லைனை ரீட் பண்ணும்போது தான் அந்த ஃபங்க்ஷனை போய் திரும்ப கால் பேக் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற கோட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் வந்து பண்ணும். இப்போ நம்ம பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம். அடுத்ததாக இதில் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் முதலே சொல்லியிருந்தேன், ஒரு செட் ஆஃப் கோடை நிறைய இடங்கள்ல எடுத்து யூஸ் பண்ணுவோம். வேல்யூஸ் மட்டும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸாக பாஸ் பண்ணுவோம். ஆனால் சேம் கோடு தான் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கால் பண்ணுற இடத்துலலாம் வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது எந்த இடத்துல பாஸ் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்கான ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் வந்து வச்சிருக்கோமா, இதுக்குள்ளே தான் வந்து நம்ம என்ன வேல்யூஸ் வேணுமோ அதை வந்து பாஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நான் 10, 20 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அதுக்கு நம்ம என்ன வேல்யூஸ் வேணால் கொடுக்கலாம். அது என்ன டேட்டா டைப்பாக வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கும்போது அதுக்கான பேரை ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இங்கே எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோமோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம ஃபங்க்ஷன் எழுதும்போது செட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த பேராமீட்டர்ஸ் வந்து எங்கே செட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் சிம்பிள் பரந்தசிஸ்குள்ளே வந்து இருக்கணும். இப்போ நான் 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ரெண்டையும் ரிசீவ் பண்ணுறதுக்காக 2 பேராமீட்டர்ஸ் வந்து இருக்கணும். ஒரு வேரியபிள் நேம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே நம்ம பேராமீட்டர் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு எந்த டிக்ளரேஷன் கீவேர்டும் வந்து கிடையாது. இப்போ நார்மல் வேரியபிளாக லெட்டு இல்லை கான்ஸ்ட் கொடுத்து கிரியேட் பண்ணுவோம். அது மாதிரி இங்கே எதுவும் தரக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே மட்டும்தான் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இது இந்த ஃபங்க்ஷனோட கோட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது நார்மலாக ஒரு வேரியபிள் எப்படி ஒர்க் ஆகுமோ அது மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாஸ் பண்ணுவோமோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு பேராமீட்டராக நம்ம அதை இங்கே தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் ஏபி அப்படின்னு 2 பேராமீட்டர் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வச்சுருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 2 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பேராமீட்டர் என்ன ஆர்டரில் வச்சுருக்கிறோமோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து அந்த ஆர்டர்லேயே போயிட்டு அந்தந்த பேராமீட்டருக்காக அசைன் ஆகிக்கும். இப்போ 10 ஃபஸ்ட்டாக இருக்குது, அது போய் ஏக்கு வந்து ஸ்டோர் ஆகிக்கும். 20 செகண்டாக இருக்குது, அது போய் பிக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நம்ம பேராமீட்டர் என்ன ஆர்டரில் வைக்கிறோமோ அந்த ஆர்டர்லேயே வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணணும். உள்ள இந்த பேராமீட்டர் 2ஐயும் கன்சோல் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஏவை கன்சோல் பண்ணுவோம், அடுத்ததான் பியை வந்து கன்சோல் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த ஃபங்க்ஷனை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ மை ஃபங்க்ஷன் கன்சோல் லாக் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து ஏ கன்சோல் லாக் ஆகணும்னு கொடுத்துருந்தோம். ஏக்கு வந்து
10 பாஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஏ தான் வந்து செகண்டாக கன்சோல் வந்து பண்ணியிருந்தோம். அடுத்ததாக ஏ வந்து கன்சோல் பண்ணியிருந்தோம். ஏக்கு 10 அப்படின்னு கன்சோல் ஆகிருக்கு. ஏன்னா பேராமீட்டரில் ஃபஸ்ட்டு ஏ வந்து வச்சுருந்தோம். ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேல்யூவாக 10 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டருக்கு போய் அசைன் ஆகிருக்கும். அடுத்த பேராமீட்டர் பி வந்து இருக்குது. ஆர்குமெண்ட்ஸில் ரெண்டாவது 20 வந்து இருக்குது. ஸோ இந்த 20 வந்து பிக்கு போய் அசைன் ஆகிருக்கும். நம்ம கடைசியாக பியோட வேல்யூ 20 அப்படின்னு கன்சோல் ஆகிருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு என்ன கோட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். இஃப் கண்டிஷன்ஸோ, வைல் லூப்போ, ஃபார் லூப்போ, இல்லை வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். இது எல்லாமே அந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுதோ அப்போ தான் வந்து வேலை செய்யும். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி பேராமீட்டர்ஸ் வச்சு அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இது போக ஃபங்க்ஷனில் பார்க்க வேண்டிய விஷயம் ரிட்டர்ன் கீவேர்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது எதுக்காக யூஸ் ஆகுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இதுக்குள்ளே இருக்கிற கோட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர இதை வந்து இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன். எனக்கு இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஆட் ஆகிட்டு வந்து இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்னதான் கன்சோலில் வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம கொடுத்தாலும் அதை வந்து நம்ம கன்சோலில் தான் ரெண்டுமே ஆட் ஆகிட்டு நமக்கு ஷோ ஆகும். இதை ரன் பண்ணுறேன். 10 + 20 30 அப்படின்னு கன்சோல் வந்து ஆகிருக்கு. இதுவே நான் இந்த ரிசல்ட்டை வந்து கன்சோல் பண்ணேன்னா இதை ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு அவுட்புட்டில் வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்குன்னா ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டில் நம்ம என்ன வேல்யூஸ் தரமோ அது மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் ஓவராலாக ரிட்டன் வந்து பண்ணோம். அப்படி ரிட்டன் ஆகிற விஷயத்தை தான் வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எந்த ரிட்டனுமே வந்து நம்ம கொடுக்கல. அதனால் என்னதான் அந்த ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டன் பண்ணியிருக்காது. அதனால தான் நமக்கு இந்த வேரியபிளில் அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ இந்த ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத நம்ம ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நம்ம ரிட்டன் வந்து பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுத்துட்டு என்ன வேல்யூ ரிட்டன் ஆகணுமோ அதை வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு ஏவும் பியும் ஆட் ஆகிட்டு அதை வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டன் பண்ணணும். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த அடிஷன் ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு இந்த வேல்யூஸை பாஸ் பண்ணியிருக்கோம். ஏவும் பியும் ஆட் ஆகிட்டு அதை ரிட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல அந்த ரிட்டன் ஆன வேல்யூ வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிருக்கும். அப்போ ரிசல்ட்டில் 30 அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம அதை கன்சோல் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கன்சோல் ஆகிருக்கும். நான் ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு கம்மா கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக ரிசல்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை ரன் பண்ணுவோம். இப்போ நமக்கு ரிசல்ட்டில் 30 அப்படின்னு இந்த கன்சோல் வந்து நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணதை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் எழுதும்போது ரிட்டர்ன் கீவேர்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன லாஜிக்காக ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரிட்டர்ன் கீவேர்டு வேணுமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ண போகிறீங்க. அதுக்குள்ளே இருக்கிற கோட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆனால் போதும். அது ஃபைனலாக தரக்கூடிய ரிசல்ட்டை நான் எங்கேயும் எடுத்து யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ரிட்டர்ன் கீவேர்டு வந்து நமக்கு தேவையே இல்லை. ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற கோட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரன் ஆகும். இதுவே ஒரு ஃபங்க்ஷனில் நான் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறேன். அதோட ஃபைனல் ரிசல்ட் எடுத்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அப்படி ஸ்டோர் பண்ண வேல்யூஸ் எடுத்து நான் மற்ற இடங்களில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபைனல் ரிசல்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். ரிட்டர்ன் பண்ணோன்னா தான் ஏதோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸ்டோர் பண்ணுறது மூலிமா அந்த வேல்யூவை எடுத்து நம்ம வேறு லாஜிக்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுவே வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி அது ரிட்டர்ன் பண்ணுறது ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ரிசல்ட் அப்படின்னு ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் 100 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது கூட 100 அப்படிங்கிறது ஆட் பண்ணிவிட்டு இந்த நியூ ரிசல்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த நியூ ரிசல்ட்டை நம்ம கன்சோல் வந்து பண்ணுவோம். இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்புட் வந்து நமக்கு 130 அப்படின்னு வந்திருக்கு. ஏன் 130 வந்திருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது 10 + 20 30 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அது இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நியூ ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு வேல்யூவாக ரிசல்ட்டில் என்ன இருக்கோ அது கூட 100 ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 30 + 100 வந்து 130 அப்படின்னு நமக்கு கன்சோல் லாக் வந்து ஆயிருக்கு. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க இல்லை லூப்ஸ் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறீங்க அப்படின்னா பேரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே தான் வந்து கால் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ளே சில கோட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த பேரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் கால் பண்ணிக்க முடியும். அவுட் சைடு தான் பேரண்ட் ஃபங்க்ஷன் நம்ம இந்த மாதிரி கால் பண்ணக்கூடாது. இப்படி கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் கமெண்ட் வந்து பண்ணிடுறேன். இப்போ
ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கிற இன்னொரு ஃபங்க்ஷனை அதோட பேரண்ட் ஃபங்க்ஷனுக்கு வெளியே கால் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு add is not defined அப்படின்னு வருது. ஏன்னா எப்போ இந்த அடிஷன் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுதோ அப்போ தான் வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவே ஆகும். அப்படி இருக்கும்போது நெஸ்டடாக இருக்கிற ஃபங்க்ஷனை அவுட் சைடு த மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்மளால் கால் பண்ண முடியாது. இப்போ இதுவே வந்து இந்த சைல்டு ஃபங்க்ஷனை நான் இதுக்குள்ளே எழுதுகிறேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனை மட்டும் நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நமக்கு எந்த எரருமே வந்து வராது. ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.